ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே ஊருக்கு கிளம்புறாங்க. என்னென்னா டப்புன்னு போகிற மாதிரி இருக்குது. ஸோ முன்னாலாம் வீடு கலகலன்னு அப்படியே வீடு ஃபுல்லாக ஆள் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி அவங்க கிளம்புறாங்க. இன்றைக்கி அவங்கள வழி அனுப்பி வச்சுட்டு நேற்று என் ஹஸ்பண்ட் வந்தார்ல, அவருக்கு இன்றைக்கி படையப்பா படம் போகணுமாமா. ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நான் இல்லாத டைம்ல பயங்கர என்ஜாய்மெண்ட் போல ஸ்டோரி எல்லாம் போடுறீங்க, ரெண்டு பேரும் போட்டோ எல்லாம் போட்டீங்க, ஸ்டேட்டஸ்ல போட்டுருந்தீங்க. இது வச்சா அத்தா பாசம். நான் எங்க மெசேஜ் போட்டேன், நீ மெசேஜ் போட்டா நான் ரிப்ளை பண்ணேன். ஓகே மாமா, பை 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 பை. வந்துடுறோம் மாமா. அம்மா அப்பா வந்து சொல்லிட்டாங்க இது மாதிரின்ட்டு. ஓகே பாய் மாமா. பாய் 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 மோலி. மாப்பிள்ள நீங்க பாய் சொல்லுங்க, ஏன்னா அந்த பக்கம் எடுத்துக்கோங்க. பாய் மோலி, பாய் 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 மாமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இது காலையிலே பார்த்துக்குவாங்க வந்துட்டாருன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு நார்மல் மோட். இப்போ 2 நாள்ல மேடம் என்னன்னா ஃபன் பண்ணி சுத்தி இருந்துக்குது. இதுல வந்து பிராங்க் வர பஞ்சு பார்த்துருப்பீங்க. பிராங்க பனிஷ்மெண்ட் என்ன, எனக்கா துப்புனாங்க, உன்னதான் துப்புனாங்க தினங்க. சரி, எனக்கு ஒரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காலைல மாமா அத்தை மோலி எல்லாம் கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு அர்ஜென்ட் வேலை வந்துச்சு, அதனால போய் ஆகணும்னு போயிட்டாங்க. ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் நாங்கள் அங்கே எங்களோட தலை கிறிஸ்மஸை என்ஜாய் பண்ணுறதுக்கு நாங்களும் அங்கே போகிறோம். ஸோ இன்னைக்கு நான் ஊருக்கு போயிட்டு அடுத்த நாள். ஓகேங்களா, எனக்கு இன்னைக்கு பிரேக். ஒரு நாள் லீவ் எங்கள் ஆஃபீஸ்லேயே கொடுத்துட்டாங்க. எப்பா போதப்பா நீ ரொம்ப ஒலிச்சிட்டேன் இந்த ட்ரிப்புல அப்படின்னா, நான் தான் என் காரில் ட்ரைவ் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டினியூஸ் 7 hour 8 hour நான் ட்ரைவ் பண்ணதுனால அவங்களாம் எங்கள் மேனேஜரே பார்த்துட்டு, நீ பரவாயில்லப்பா, நீ பிரேக் எடுத்துக்கோ, நாளைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னார். அதனால நான் இன்னைக்கு பிரேக்கு. அதுவாக பிரேக் விட்டாலும் நாங்கள் பிரேக் விட மாட்டோம். ஏன்னா படையப்பா ரீ-ரிலீஸ் நான் 12ஆம் தேதியிலேருந்து டிக்கெட்டுக்கு இங்கே அவஸ்தப்பட்டதுங்கிற பெங்களூரில் எனக்கு கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் எல்லாம் எப்போ பார்த்தாலும் ஃபுல்லுன்னு இருந்துச்சு. நைட் மிட் நைட்டு செக் பண்ணி டப்புன்னு போட்டோம் நானும் மோனாவோ. எனக்கு ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். நான் நான் சின்ன வயசுல வளரும் போதே அவர் பாட்டுங்கள் டான்ஸ் ஆடி, இந்த அருணாச்சல பாட்டு, அப்புறமா இந்த அட்டாண்டா இந்த அந்த பாட்டு, அப்புறம் ஆட்டக்கார பாட்டு, இதெல்லாம் நான் சின்ன வயசுல டான்ஸ் ஆடுவேன். நான் டாடி சொல்லுவாரு, இதெல்லாம் போட்டா நீ டான்ஸ் ஆடின்னு வேண்டுன்னு. அது மாதிரி பார்த்து வளர்ந்துக்கிறோம். வரோம். அது வந்துச்சு நினைக்கிறேன் ஆல்ரெடி இல்லையா, மேபி தெரியல, வந்திருக்குதா இல்லைன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் படையப்பா ஒரு ரொம்ப ஸ்பெஷல் படம். எப்போ பார்த்தாலும் சன் டிவில போட்டாலும் நான் உட்காந்து ஃபுல் படம் பார்ப்பேன் நான். ஏன்னா அந்த பாட்டு இப்ப இருக்கும், இந்த பாட்டு எந்த பாட்டு இது வரைக்கும் அந்த படத்தை நான் ஃபுல்லா பார்த்தது படையப்பா படம் பார்த்தது இல்லையா? சரி, உனக்கு கரெக்டான ஒரு படம் தான் இதெல்லாம் நான் பார்த்தேன். சோ நான் பிறந்த 98 ஃப்ரெண்ட்ஸ், படம் 99. ஆனா நான் சின்ன வயசுல அந்த பாட்டுங்களுக்கு டான்ஸ் அடிக்கிற, வைப் பண்ணிக்கிற, அப்புறமா படமா பார்க்கும்போது வாவ் வாட் அ மேன். உங்களுக்கு வயசானாலும் இந்த ஸ்டைல், அந்த மூஞ்சல் பூச்சி இழுக்கிற ஸ்டைல் சின்ன வயசுலயே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் பார்க்கும்போது. ஆமா, கூஸ் பம்ஸா இருக்கும். சோ திருப்பி எங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிக்குது, திருப்பி தியேட்டர்ல பாக்குற ஒரு இது. அதுவும் மல்டிபிளெக்ஸ்ல ஐநாக்ஸ்ல பார்க்க போறோம். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போயிட்டு அந்த ரஜினி அவராவை நாங்க திருப்பி ரீடிஃபைன் பண்ண போறோம். அந்த வேலை அப்படியே நம்ம மால்லுக்கு தான் போறோம். மால்ல தான் படம் பார்க்க போறோம். அதுக்கப்புறமா என்ன பண்ண போறோம்? ஆமா, பைக்ல போறோம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு, நம்ம புஷ் நச்சுன்னு போனோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அப்படியே படமா போய் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா படம் முடிச்சிட்டோம். நான் நினைச்ச மாதிரி அந்த சூப்பர் ஸ்டார்னு டைட்டில் போடுறாங்க தரங்களா, எல்லா ஜனங்களுக்கும் அதுதான். ஆமா, ஆனா அது ஒண்ணு பார்க்க முடியல. எனக்கு ரொம்ப அந்த டைட்டில் கிரேஸ். நான் அந்த சூப்பர் ஸ்டார்னு அந்த காலத்துல இருந்து அந்த பழைய டைட்டில் வர தரீங்களா, அந்த டைட்டில் பார்க்கணும்னு எப்படியோ நான் இந்த டைம் பைக்ல தான் வந்தோம். கார்ல வந்தா கண்டிப்பா வந்திருக்க மாட்டோம், அவ்வளோ டிராஃபிக்காக இருந்துச்சு.
சரி ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் படம் பார்த்தோம். சூப்பர். மோனா இன்னொன்று காமெடி என்ன தரங்களா, மோனா வந்து பார்த்ததே இல்லையா படம் படையாப்பாவை. நான் சாக்கு அதெல்லாம் கூட ஃபுல்லாக பார்க்கல. நான் இந்த கடைக்கு போயிட்டு வரலாமா? ஆனால் போ நான் வந்து முத்து நான் ஃபுல்லாக பார்த்தது வந்து சந்திரமுகி. அது ஒரு 10,000 வாட்டி பார்த்துட்டு அந்த படத்தை சந்திரமுகி. அதை விட ரொம்ப எனக்கு சூப்பர் ஸ்டார் படத்துல ரொம்ப பிடிச்ச படம் வந்து படையாப்பா தான். ஏன்னா அந்த நீலாம்பரி ரோடுக்கும் படையாப்பாக்கும் அந்த ரிவெஞ்ச் சீனு, அந்த மாஸ் சீனு, உட்கார அடிக்கிற பிஸ்லு வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ். 3 ஹவர். பிரகாஷ் ராஜும் அது இல்லை. ஆனால் எனக்கு வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது பிரகாஷ் ராஜ் சார் பார்த்துடணும். பிரகாஷ் ராஜ் சாரா? இங்கே தான் ஜெயமல்ல சுற்றிருக்காரு, கர்நாடகாவில் தான் இருக்கிறாரு. அப்படியா? ஆமாம். எப்படி தெரியலையே. கர்நாடகா தான் ஒரு வீடு. அவர் பெங்களூர்ல தான் இருக்கிறாரு பிரகாஷ் சார். அவர் வந்து பச்சின்னு கூட நம்ம ஜோசப் சார் தான் படிச்சாரு. பிரகாஷ் ராஜ் சார் தானே பார்க்கணும். அவர் கிடைப்பாரு. அவர் பெங்களூர் தான். அவரும் நிறைய இடத்துல தான் இப்போ ரொம்ப ஆஃப் அண்ட் ஃப்ரீ. அது என்னமோ எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் பிரகாஷ் ராஜ். ஆனால் அவரும் ஒரு தப்பா சொல்லலாம். ரகுவரன் மாதிரி பேசுறீங்க. ரகுவரன் கோல்டு தான் பேசியிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், படம் நீங்கள் யாருன்னா திருப்பி பார்க்கணும் போய் பாருங்க. இந்த 2K கிட்ஸ் எல்லாம் பார்த்ததில்ல, இவங்களாம் இப்போ தான் பார்க்குறாங்க. நானே ஒரு 100 வாட்டி பார்த்துருப்பேன் படத்தை. ஓகேங்களா? இப்போ திருப்பி தியேட்டரில் பார்க்கறதுக்கு புதுசாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலு. சீன்லாம் பார்த்திருக்கேன். 1000 ரஜினி 1000 சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு முன்னே வரலாம். ஆனால் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான், அது ரஜினி சார் வண்டி தான். படையாப்பா வேற லெவலு. சத்தியமா நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். மாமா மிஸ் பண்ணிட்டார், பாப்பா கேட்டிருந்தாரு அவர். கூப்பிட்டு மிஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு இருந்தாருன்னா இன்னைக்கு மத்தியானமே கூப்பிட்டு நைட் மிட் நைட்டாக போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் டிக்கெட்டு போனோன்ட்டுன்னு. ஊர்ல வந்து ரெஸ்ட் கூட எடுக்கல. படையாப்பா பார்க்கணும், அவ்வளோதான். மறுபடியும் அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வரமான்னு எனக்கு தெரியல. அதனால சரி ஓகே வா அவங்க போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மால்ல இருந்து இன்னைக்கு தான் நம்ம நைட்டு இது போகாம ஈவினிங் இதுக்கு வந்தோம், ஆஃப்டர்நூன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சும்மா போர் அடிக்குது, கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துக்கிறோம். பார்ப்போம், ஃபேமிலிஸில் போயிட்டு போகலாமா? நான் இப்போ தான் ஒரு கேம் வாங்கினேன் ஃபேமிலிஸில். என்ன இருக்குமா? என்னது ஃபோக்கஸா? என்ன கேம் சொல்ல? கார்டு கேமா? அது தெரியல. பிடிங்க. நைஸு. ஆல்ரெடி வீட்டில் இருக்கிறதே ஆர்டர் இல்லை. மோனோபொலி தான் இருக்க வீட்டில். மோனோ இல்லை, வரும்போதெல்லாம் பார்க்குற போர்டு கேம்ஸை தூக்குற. சரியா? நீ வண்டி சரி. இன்னைக்கு வீட்டில் இருக்கிற போர்டு கேம்ஸ் ஆடலன்னு வச்சுக்கோங்க, மூக்கில் வந்து பல பல பலன்னு ஊற்றும். இதுதான் நம்ம ஆல்ரெடி வாங்கி வச்சுக்கிறோமே. ஆல்ரெடி வாங்கிட்டியா? ஐயோ, வாங்கி வாங்கி வைக்க வேண்டியது தான். நான் ஆடுறதே இல்லை. சரி, அப்போ வேற என்ன பாரு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நானும் மோனாவும் வந்து நிறைய கேம்ஸ் ஆடுறோம். ஸோ உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் என்ன தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து சஜஸ்ட் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் டைம் நாங்களும் வாங்கிறோம். ஆல்ரெடி வந்து நிறைய கேம்ஸ் வாங்கினோம், அதுவும் ஆடி முடிச்சிட்டோம். கொஞ்சம் போர் அடிச்சு ஆடி வேறு என்ன உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் தெரிஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம வந்து கண்டிப்பாக வாங்கி நாங்களும் ட்ரை பண்ணுறோம். பார்க்குறோம் இப்போ என்ன தூக்குதுன்னு பார்க்கலாம். குழந்தை பிறந்துட்டு வரவங்க பார்த்துக்கிறேன். குழந்தை பிறக்காமலே முன்னாடி வந்து பேரண்ட்ஸே வந்து இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணுறதெல்லாம் நீங்கள் இப்போ தான் பார்த்துருப்பீங்க. நாங்கள் பண்ணுவோம். அப்போ யோசனை பண்ணி பாருங்களேன். ஏன்னா அது மார்வல் கார்ட்ஸ் அது ஏதோ. ஸோ குழந்தை பொந்துச்சுன்னா அது கூப்பிடாது நம்மளை, நாங்களே அதை கூப்பிட்டு உள்ளே வந்துடும். அது வந்து திட்டம் எங்களை அறிவுக்கு தான் இப்போ சின்ன குழந்தைங்க மாதிரி உள்ளே போதும். ஓ இவர் கேப்டன் அமெரிக்காவா இவரு? ஏய் ஏப்பா அரக்கியா அரக்கியா கிரேசியா செம்மையாகிறாப்பா. சீரியஸா வேணுமா? எதுக்கு வீட்டில் போட்டு சுத்தறதுக்கா? அது போட்டு நான் எல்லாரும் அட்டாக் பண்ண நைட்ல மண்டபம்லாம் எடுப்பாங்க கலெக்ஷன்ஸ்க்கு. வாங்கிக்கோ, சூப்பர். அப்படியே வந்துடு, அது பில் போட்டுறேன். அப்படியே அது கப்புன்னு பிடிச்சி நிற்க வச்சிருவாங்க. போலாம். இது வாங்கி கொடுக்குறீங்களா? குழந்தை வாங்கி தரேன். ஃப்ரெண்ட்ஸ் ஓகே, இப்போ நம்ம எங்கே வந்துக்கிறோம்னா டைமேக்ஸ் வந்துக்கிற கேமு. நான் ஊரில் இல்லாதப்போ மோனா மௌலி ஷாரன் எல்லாம் போயிட்டு கேம் ஆடிருந்தாங்க. சரி, இப்போ நம்ம எங்கே வந்துக்கிறோம்? ஏன்னா இது பவுலிங் வந்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் பவுலிங் பண்ண போகிறோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பவுலிங்கு. சரி வாங்க, நானும் பவுலிங் பண்ணுறது பார்க்கலாம். 3 கையில் பிடிக்கணும்.
ஏய் ஃபர்ஸ்ட் எந்து ஜான் எந்து மோனா உந்து புடி இப்படி இப்படி இங்க பாருங்க, திருப்பிக்கோங்க. ரெடி? ஃபர்ஸ்ட் போனி ஏய் என் மேல போட்டுருவீங்க போலியே. hit the 6 pin on the fair right side. அடிக்கணும் இப்ப 10 அடிக்கணும். Ball takes out the 10th pin. The 6th pin side into. டாப் பண்ணு, அந்த பக்கம் டாப் பண்ணு. மல்டிப்ளேயர் ஆட்டா நீயும் நானும் எப்படி ஓகே பண்ண? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி எது போடுற? ட்ராக் எது எடுத்த? அதுல எந்த ரோடு? ஃபர்ஸ்ட் ஒன்னா போயிடுச்சு. இரு இரு நான் எடுக்கிறேன் பாரு காரு. ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து போஷா எடுக்கிறேன். தூக்கு பார்சா. ஓ நான் கிரீனு நீ சில்வரு. ஓகே வாமா. சீட் பெல்ட் இருக்கா இதுக்கு? இருக்கு. ஓகே ரெடி 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 மோனா ரெடி. என்னால ஓட்ட முடியல ஒரே கையில. ஓஹோ ஃபர்ஸ்ட் நானு, மோனா செகண்டு. ரேஸோ கார் ஓட்டுறங்கிட்டே போட்டியா? நல்லா இருந்துச்சா செம்மையா போடு. ஏய் மேல போடு. வெரி குட். 2 இல்ல வேஸ்ட் பண்ண, ஸ்லோவா போடு. அரே போடியா.
நீங்களாவது ஜெயிங்க இந்த வாட்டி. ஆகாது ஆகாது, ஒண்ணுதான் அவ்வளோதான், ஒண்ணுதான் வேஸ்ட். ட்ரை பண்ணிட்டா ஓகே, நீ எடுக்கிறியா பார்க்கலாம். இரு அம்தாத இரு, சென்டரில் போ. அது கரெக்டாக மாட்டு லாக் பண்ணு. இன்னும் போ, சென்டர் போ. எது எடுக்கலான்ங்கிற? ரே கொஞ்சம் முன்னாடி போ. பாரு, உனக்கு டார்கெட் பாட்டு தூக்கு டப்புன்னு. கடவுளை பார்த்து தூக்கி இருக்கணும்ண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், படையாப்பா படம் பார்க்க வந்தவங்க நம்ம டைமண்ட் கடைக்குள்ளே வந்துட்டு மாட்டோம். ஸோ நாங்கள் உக்காந்துருந்தோம், டீ குடிக்கலான்னு உக்காந்துருந்தோம். நமக்கு தெரிஞ்சவர் அவர் பார்த்துட்டு பேசலான்னு உள்ளே வந்தால் அவர் டைமண்ட் உள்ளே வந்துட்டோம். வாங்கடா இல்லையான்னு தெரில, நான் பார்க்கணும் வாங்கடான்ட்டுன்னு. பட் எடுத்து ஒன்று எடுத்துக்கிறோம், ஆல்ரெடி ஒன்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணிட்டு போனால் வாங்கிடும் தான் நினைக்கிறேன். ஏன்னா கீழே இத்த பார்த்துனுங்கிற நீ அத்தை கான்சென்ட்ரேட் நெக்ஸ்ட் டைம் இது. ஓகே, இப்போ வேணாம். காஃபி குடிக்கிறதுன்னு வந்தது தப்பா? சீச்சி வாங்கிக்கோ. இதெல்லாம் நம்ம சேர்த்தா நம்மளுக்கு இதுதான் லாபம் தான். நம்ம ஆக்சுவலாக சம்பாதிக்கிறோம், பாதி எடுத்து வைக்கிறோம், கோல்டுக்கு போடுறோம், அவ்வளோதான். அது சேர்க்குறதோ ஒரு சேவிங்ஸ் தான் நம்மளுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்குவாங்க. இதுவும் நல்லா தான் இருக்கு. இது 23 அதுக்கு அதுவே கொஞ்சம் பெருசாகுது அது. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இங்கே இருக்கிறது எல்லாமே டைமண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க லாஸ்ட் டைம் நம்ம வாங்கும் போதும். ஸோ அவர் வந்து சும்மா நம்மளுக்கு இங்கேருந்து நாங்கள் அங்கே உட்காந்துருந்தோம், அங்கேருந்து கை காமிச்சார். சும்மா உள்ளே வந்து ஆயின்னு கேட்குறதுக்கு என் சைஸ் என் கை பார்த்தீங்களா, இங்கே ஒரு ரிங்கு போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப டைட்டாகி கஷ்டமாகி இது கட் பண்ணி எடுத்தோம். பாருங்கள், மார்க் உழுதுக்குது பாருங்கள். ஸோ இந்த கை ரிங் சைஸ் எவ்வளோவா இருக்கும் எனக்குன்னு கேட்ட அவருக்கு இது எவ்வளோன்ட்டுன்னு. ஸோ இது 19ன்னு சொன்னார். அது அப்படியே சரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது பார்க்குறதுக்கு. நம்ம வாங்கணும்னு அடிக்கு வந்துக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் வரணுன்ட்டுன்னு. உனக்கு என்ன வேணும் சொல்லு, பில் போடுறதுக்கு முன்னாடி. கிளிமுக்கி இந்த பைத்தியங்க வந்து ஒளரா பாரு வந்துட்டு இந்த சந்திரமுக்கியில் இது காசு மாலை அந்த மாதிரி சொல்லிங்கிற. இந்த பேரண்ட்ஸ் இது வேணும்மா, இதுக்கா இன்னும் ஒரு 1 இயர். அதுதான் ஒரு 1 இயர் வெயிட் பண்ணு, காசு நல்லா சேர்த்து வச்சுட்டு இதுக்கோசரமே ஒன்று வாங்கி தரேன் உனக்கு. 1 இயர் ஆனால் சேர்த்து வைக்கணும், இது வாங்க முடியாது எங்களால், அவ்வளோ காஸ்ட்லி. இது எல்லாமே டைமண்டு. இப்போதைக்கு என்ன வாங்கினேன்னு சொல்லு. இங்கத்துக்கா? இதுக்கு வாங்கினியா? போன டைம் கூட அதான் வாங்கினா இல்லை? போன டைம் இது சைனிங் அடிக்குது பாருங்க மூக்கு. இந்த டைம் வந்து இயரிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்மஸ்க்கு நான் மை கிஃப்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று கல்யாண நாள் வருது, அது வேற என்ன கொடுக்குறேன். என்ன பார்க்கணும்? வேர்டு நான்சென்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, நான் வாங்கின காஃபி கூட ஒன்றும் பிடிக்கல. காஃபி குடிக்கலான்னு போனேன். பக்கத்தில் நான் லாஸ்ட் டைம் டைமண்ட் கடையில் நம்மளுக்கு பார்த்தவர் வந்து மேனேஜர் வந்து அங்கன்னு கை காமிச்சார். நான் வந்து சார் கை கொடுக்கலாம் போனேன் ஃப்ரெண்ட்ஸ். கால் வச்சு அந்த கடைக்குள்ள கால் வச்சோன்னா நம்மளுக்கு அது எப்படி இருந்தாலும் அது ஆமாம் திங்குன்னு ஓடி வந்துச்சு. நான் தான் உள்ளே போனேன் ஃபஸ்ட்டு. அதுக்குள்ளே இது பின்னாடியே வந்துச்சு. சரி, ஒரு வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். டைமண்ட் இயரிங்ஸ் வாங்கிக்கிறோம். இது வந்து எங்களுக்கு சேவிங்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டோம். ஏன்னா கிறிஸ்மஸ்க்கு நான் என்ன கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். சரி ஓகே, டைமண்ட் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துனுக்குறோம். யாரும் நம்ப மாட்டீங்க, நிஜமா சொல்கிறேன். நான் வந்து கை கொடுக்கலான்னு போனேன், இந்த காஃபி குடிச்சிருந்தேன். சரி ஓகே, அதை எழுதி வச்சுக்கிது. இன்றைக்கி படையாப்பா படம் பார்க்க வந்து நாங்கள் டைமண்ட் வாங்கின்னு போகிறோம். எஸ், சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து என்ன வாங்கிக்கிறோம் அது வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு போய் காட்டுறோம். சரிங்களா? இன்னைக்கு பைக்கில் வர வந்துக்கிறோம், காரில் கூட இல்லை. அது உஷாராக எடுத்துன்னு போனோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேரக்டா வீட்டுக்கு வந்துட்டோம். குளிர் அப்படி ஒரு குளிர். ஆனா அது பண்ண ஒரே வேலைனா, இன்னைக்கு நான் மதியானம் கேலி பண்ணேன். என்ன இவ்வளோ மாதிரி வெயில் அடிச்சுங்குது, இவ்வளோ மாட்டேன்னு நான் நினச்சேன்னா. எப்படியோ வெயில் அடிச்சுங்குது. நம்ம 4 மணிக்கு படம் வந்து 4:10 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் ஒரு 7 மணிக்கு முடிஞ்சிடுவேன்னு பார்த்தா படம் முடிஞ்சிருந்த வந்து 7:45 கிட்டத்தட்ட. அவ்வளோ நேரம் 3 ஹவர்
3 hour கூட இல்லை, 3 hours 45 minutes. துரேந்தர் மாதிரி ஓடிச்சு படம், ஓகேங்களா. துரேந்தர் இன்னும் நான் பார்க்கல, பட் நிறைய பேர் சொல்கிறாங்க துரேந்தர் வந்து 3.5 hour அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து ஒரு வாட்டி நான் பார்த்துட்றேன், அதை பார்க்கலாம் எப்படின்னா. ஆனால் இது வேற லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து மெயின் திங் இந்த டைமண்ட், ஓகேங்களா. ஸோ வந்து என்னோட கிஃப்ட் கிறிஸ்மஸ்க்கு வந்து நான் காப்பி குடிக்க போனயா. என்னோட கிஃப்ட் பாத்தீங்களா, லோ பட்ஜெட்டு. எவ்வளவு தரமா இது, ஒன்னு 359 rupees ஃப்ரெண்ட்ஸ், ஹாட் வீல்ஸ். நீங்க பாத்திருப்பீங்க, நான் வந்து கலெக்ஷன்ஸ் பண்ணிருக்கிறேன். என்ன ஜான் இது, நீங்க என்ன குழந்தையான்னு கேட்டீங்கன்னா இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த கார் எந்தோ இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். இது வந்து சின்ன வயசுல இருந்து 90s கிட்ஸுங்களுக்கு தெரியும் இந்த ஹாட் வீல்ஸோட என்ன சொல்ற ஒரு ஹாப்பினஸ். இந்த கார் எப்படி என்ன பண்ண போறான்னா, இந்த வாலில் பண்ண போறானா இல்லை ஃபியூச்சரில் நாங்கள் வீடு வாங்கினா அதில் பண்ண போறானான்னு தெரில. பட் இந்த வால் ஃபுல்லாக என்ன பண்ண போறோம்னா, நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சின்ன சின்ன மினி கார் கலெக்ஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஸ்டாண்ட் மாதிரி அங்கங்கே வச்சு அந்த வால் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதுவும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆர்கிடெக்ட், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வால். ஆமாம், ஆனால் இதில் பண்ணுவோமா இல்லை ஃபியூச்சர்லன்னு தெரியல. இன்னும் கலெக்ஷன்ஸ் ஆகிருக்குது, நான் ஒன்றா வாங்கினுங்கிறேன். ஸோ நான் வாங்குற காரை இந்த மினி இதெல்லாம் எவ்வளோன்னா ஒன்று எவ்வளோ தரேன், எவ்வளோன்னா 200, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ரேட்டிங்கே தெரிஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த ஸ்டட்டு ஹாட் டைமண்ட் ஹாட். இருங்க, ஷைனிங் அடிக்குதா கிட்ட வந்து பிளர் ஆகுது. ஷைனிங் அடிக்கலாம், அடிக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மோனாக்கு வந்து நான் கிறிஸ்மஸுக்கு கொடுத்த கிஃப்ட். நல்லா இருக்கு தானே, பிடிச்சி தானே எடுத்தேன். அப்புறமா வந்து பிடிக்கல அதான் சொல்லக்கூடாது. அவர் கூட்டிட்டு போயிட்டு எடுத்துக்கோ அப்படின்னாரு. நான் வானாப்பா அப்படின்னு இல்லை, நான் எப்படி கிறிஸ்மஸ்க்கு உனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன். நீ என்ன உனக்கு டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த டிசைன் பார்த்து அப்படின்னாரு. கப்புன்னு தூக்கிட்டேன். ஓகே, ஹாப்பின்னா நானும் ஹாப்பி, அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா. பழைய பார்க்க போன இடத்துல வேற லெவலில் பண்ணிட்டோம். ஒரு மெமரிஸ். சார் மூலியமா எனக்கு ஒன்று. ரஜினி சார் மூலியமாவா? ரஜினி சாரா வாங்கி கொடுத்தாரு. ரஜினி சார் பார்க்க போனதால எனக்கு வந்து ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம், நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கீழே இருக்குது, அது கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜான் வ்ளாக்ஸில் வந்து சக்லேஷ்பூர் வ்ளாக்ஸ் எல்லாம் வந்து இந்த வாரத்துக்குள்ளே வரும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து அதுவும் என்ஜாய் பண்ணுங்கள். பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம ஃபேமிலியில் ஏஜி வ்ளாக்ஸில் இருக்கிற மெம்பர்ஸே வந்து இது ஜான் வ்ளாக்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதுவும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. நீங்கள் தான் எங்களை புஷ் பண்ணோம். உங்களோட சப்போர்ட்டில் தான் நானும் வந்து நிறைய கண்டென்ட்டு எல்லாமே நான் வந்து ஜான் வ்ளாக்ஸில் பண்ணுறேன். ஸோ வந்து அதில் பாருங்கள், சூப்பராக இருக்கும். சக்லேஷ்பூரோட A to Z டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து வீடியோவில் கவர் பண்ணிக்கிறேன். என்னன்னா அது மோனா இல்லாமல் நான் கஷ்டப்பட்டு நான் பண்ணிக்கிறேன். அது எப்படி வந்துக்குது ஏது வந்துக்குதுன்னு தெரில. நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதில் உங்கள் ஒப்பீனியன் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. ஸோ நாளையிலேருந்து இல்லை இன்னைக்கு கூட வந்தால் வரும், இல்லை நாளைக்கு வருதான்னு தெரில. பட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கினாங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வீடியோ போடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வரும். நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வீடியோஸ் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான். Bye. Bye.